இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்களா? அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இவ்வளோ பெண்கள் இங்கே கூடியிருக்காங்கன்னா சும்மா வந்து கூடியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பேர் இங்கே பயணம் அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 4-5 திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரவங்களுக்கும் அவங்க மனைவி சகோதரி எல்லாரையும் தன்னுடைய சகோதரி போலையும் தன்னுடைய பிள்ளைகள் போலையும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 10க்கு 10 கொடுக்கறதோட 10க்கு மேலேயே கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா மக்களை அவர் வந்து டீசெண்டான அரசியல்வாதினா நம்பர் 1ன்னா நம்ம தமிழ்நாடு தேசிய அளவில் எடுத்துக்கிட்டா கூட அவர் ஒருத்தர் தான் டீசெண்டானவர். அவருக்கு பிரைம் மினிஸ்டர் நிற்கிறது கூட தகுதி இருக்கு. ஏன்னா அவருடைய செல்வாக்கு எல்லா மாநிலத்திலையும் பரவி இருக்கு. இப்போ அவர் கொண்டு வந்த திட்டங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட பையன் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அவனுக்காக நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நான் மனு கொடுத்த உடனேயே அந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணி அவனுக்கு UDID கார்டு வழங்கியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் ஐயாவுக்கு மிகுந்த நன்றி.